Good evening, ladies and gentlemen. Today we have the topic on role sculpting. Who does what, and why? So this is the second part of our program, which we have started on the topic of group imago. இந்த group imagoட ஒரு second session தான் இதை நம்ம கொண்டு போறோம். So for people who are new and stay active movement focuses on three different areas in the family. One, the seniors as such. The number two will be the family members, and three will be the caregivers in the family. So whatever programs we do, it is all focusing on the seniors, the family, and the caregiver in the family. So totally, it is a family-driven program where we have focus on the people in the family, and each and every program is from a different perspective, keeping in mind the three variable factors: the seniors, the family as such, and the caregiver in the family. So moving on with today's topic, roles we didn't choose, exploring family roles and the group imago. So நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு ரோல் எடுத்திருக்கோம், கரெக்டுங்களா? நம்ம ஃபேமிலிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல்ஸ் இருக்கும். அந்த ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நமக்கு நம்ம ஏன் எதுக்கு அதை எடுத்தோன்னு தெரியாமே நம்ம அந்த ரோலில் இருப்போம், சரிங்களா? ஸோ அதான் நம்ம கீழே போட்டிருக்கிறது. வி டிடன்ட் பிக் அப் அவர் பார்ட்ஸ், பட் வி சோஸ் அவர் பார்ட். ஸோ வி டிடன்ட் பிக் அவர் பார்ட்ஸ். ஸோ நம்மளோட பார்ட்ஸை நம்ம பிக் பண்ணல, பட் வி கேன் சூஸ் அவர் பாத். நம்ம என்ன ரோல் நம்ம ஃபேமிலியில் என்ன பார்ட் எடுத்திருக்கோமோ அதை நம்ம சூஸ் பண்ணல, அது அமைஞ்சிருச்சு. ஆனால் நம்மளோட பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து நம்ம இந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம இன்னைக்கு உள்ள என்ட்ராக போகிறோம். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் ஒன், ஸ்பாட் தி இன்விசிபிள் ரோல்ஸ் வி ஹவ் லிவ்டு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம இன்விசிபிள் ரோலில் என்ன எடுத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் வேர் தீஸ் ரோல்ஸ் கம் ஃப்ரம். இந்த ரோல்ஸ் நம்மளுக்கு எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் இமேகோ. நம்ம வந்து லாஸ்ட் செஷன்லேயே நம்ம பார்த்துருந்தோம், இந்த குரூப் இமேகோ எப்படி நம்மளை வந்து சில ரோல்ஸ் எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணுது, அதனால் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் அதை பற்றி பார்ப்போம். தேர்ட் பாயிண்ட் இஸ் ஃபீல் தி எமோஷனல் காஸ்ட் ஆஃப் ஸ்டேயிங் ஸ்டக். ஒரே ரோலில் நம்ம ஸ்டக் ஆகிறப்போ சில சேலஞ்சஸ் வருது. அதில் வந்து நம்மளோட எமோஷ்னல் லாஸ் நிறைய இருக்குது. அந்த எமோஷனல் லாஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாலாவது, ட்ரை ஆன் நியூ வேஸ் ஆஃப் பிலாங்கிங். புது வேலை எப்படி நம்ம லைஃப்பில் நம்ம ப்ரோக்ரஸ் ஆகலாம், நம்ம ஃபேமிலியில் நம்ம என்ன ரோல் எடுக்கலான்ட்டு. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, லெஃப்டில் ஒருத்தர் நின்றுருக்காங்க, ரைட்டில் ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு பேர் கொடுத்துருக்கோம், த ஃபிக்ஸர், தி ஸ்கேப் கோட்டுன்ட்டு. ஃபிக்ஸர்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது அவங்க தான் அதை சரி பண்ணுவாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கேப் கோட்டு. ஸ்கேப் கோட்னா எஸ்கேப் ஆகுது. ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியாதுன்னு போயிடுவாங்க, எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சியர்ஃபுல்லாக ஒரு பர்சன் நிற்கிறாங்க, கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸில், த ஒன் ஹூ மேட்டர்ஸ், ரைட்? ஸோ இன்னைக்கு இதில் வந்து முக்கியமான நபரே நீங்கள் தான். You as a participant, you are very, very important, and you understand your roles and how we can take these roles to different levels, how we can bring this role into an effective role in our family. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். These roles feel normal until they start hurting. Today we challenge that normal. நம்ம இப்போ இருக்கிற ரோல்ஸ் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு காலத்தில் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணுறப்ப தான் அது வந்து நம்மளை ஹர்ட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ டுடே வி ஆர் சேலஞ்சிங் தட் நார்மல். எது நார்மல் நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அது நார்மல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ தட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் டுடேஸ் ப்ரோக்ராம். குரூப் இமேகோஸ் அண்ட் ரோல்ஸ் அண்ட் இந்தியன் மெட்டஃபர்ஸ். இங்கே ஒரு 3 ஐட்டம் வச்சுருக்கோம், 3 பிக்சர் காமிச்சிருக்கேன்.
ஒன்று வந்து ஒரு ஸ்டேஜ், ரெண்டாவது வந்து ஒரு பெல், மூணாவது வந்து ஒரு வீணை. ஸோ இந்த குரூப் இமேகோ அண்ட் ரோல்ஸ் இந்த இந்தியன் கான்டெக்ட்ல நம்ம இந்த பிக்சரா ரெப்ரசென்ட் பண்றப்ப என்ன சொல்லுதுன்னா, ரோல்ஸ் லைஃப் இஸ் அ ஸ்டேஜ் பிளே. நம்ம வாழ்க்கையே ஒரு நாடகம். அந்த நாடகத்துல ஒரு ஸ்டேஜில் நடக்கிறப்போ ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கும். அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு டயலாக்ஸ் இருக்கும். அவங்க என்ன பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி இருக்கும். ஸோ நம்மளோட லைஃப்பும் அதே தான். நம்ம லைஃப்பில் நம்ம வந்து ஒரு ரோல் எடுத்திருக்கோம். ரெண்டாவது குரூப் இமேகோ. குரூப் இமேகோங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் இல்லாட்டி நம்ம நம்ம பரம்பரையில் சில ஒப்பீனியன்ஸ், சில பாயிண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி பற்றி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ அந்த இதில் தான் வந்து இந்த சிம்பாலிக்காக நம்ம போட்டிருக்கிறது வந்து இந்த கோயிலோட ஒரு மணி போட்டிருக்கோம், பெல். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீணை போட்டிருக்கோம். வீணைங்கிறது ஒரு இசைக்கருவி. அதில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஃபிட் இஸ் ஈக்குவல் டு கான்ஃப்ளிக்ட். எந்த ஒரு இடத்துல ஒரு நபர் மிஸ்ஃபிட்டாக இருக்காங்க, இந்த இடத்துக்கு இவன் சரியில்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போது வீணை சரியா இல்லைன்னா அந்த கான்ஃப்ளிக்ட் நல்லா தெரியும். அதாவது வீணையில் இருக்க எல்லா ஸ்ட்ரிங்கும் கரெக்டாக டியூன் பண்ணி அந்த டென்ஷனில் இருந்தால் தான் அந்த இசை நல்லா வெளியே வரும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றும் மாற்றி மாறி வரும். அந்த அந்த ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியில் ஒரு ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு வந்து ஒரு மிஸ்ஃபிட்டுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு திங்கிங்கோ இல்லை ஒரு தாட் ப்ராசஸோ வருதுன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி மாற முடியும், அந்த ஃபைன் டியூனிங் எப்படி பண்ணுறது, அதுதான் நம்ம வந்து இந்த குரூப் இமேகோ அண்ட் ரோல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம குரூப் இமேகோ பார்த்ததில் வந்து ஓகே, அது முன்னால when your life sounds off key, maybe it's not you, maybe it's the role. சில சமயம் நம்ம லைஃப்ல என்னடா பண்ணிட்டு இருக்கோம், நமக்குன்னு இப்படி எல்லாம் வந்து உட்காந்துருக்கே, சிச்சுவேஷன் இப்படி இருக்கே, நமக்குன்னு இப்படி அமைதான்னு சொல்லி யோசிக்கிறப்போ நிறைய நேரம் அது பார்த்தீங்கன்னா அது நீங்க இல்லை, நீங்க எடுத்திருக்கிற அந்த ரோல்ல தான் அப்படி இருக்கும். சரிங்களா? திருப்பி கிளியரா சொல்றேன். இது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய விஷயம் அல்ல. சரிங்களா? நீங்க அந்த ரோல் எடுத்திருக்கீங்கல்ல, ஃபேமிலியோட ஹெட்டாவோ, இல்லை ஃபேமிலியோட கேர்டேக்கராவோ, இல்லை ஃபேமிலியோட பீஸ் கீப்பராவோ என்ன ரோல் எடுத்திருக்கீங்களோ அந்த ரோலுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் அதெல்லாம் உங்களுக்குன்னு தனியாக வரதில்ல. அந்த ரோல் விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அந்த அந்த சேலஞ்சஸ் உங்ககிட்ட வராது அது. சரிங்களா? ஸோ ஸோ லாஸ்ட் டைம் இந்த ஸ்லைடு பார்த்துருந்தோம். ஸோ குரூப் எம்ங்கிறது வந்து யோர் ஃபேமிலி ப்ளூ பிரிண்ட். சரிங்களா? எப்படி நம்மளுக்கு டிஎன்ஏ எல்லாம் பாஸ் ஆகுதோ அந்த மாதிரி குரூப் மேகாவும் நம்ம ஃபாதர்ஸ், ஃபோர் ஃபாதர்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது. சரிங்களா? இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்டேஜில் ஒரு ட்ராமா நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒருத்தரோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, டயலாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது குரூப் இமோங்கிறது நம்ம என்ன சொல்கிறோன்னா அன்கான்ஷியஸ் இமேஜ் ஆஃப் ஹவு ஃபேமிலி ஷுட் பி. நம்ம ஃபேமிலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். நம்ம ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி நம்ம வச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? அதுதான் குரூப் இமேகோ. இதில் முக்கியமாக 3 விஷயங்கள் என்ன பார்த்தோம்னா ரோல்ஸ், ரூல்ஸ், எமோஷன்ஸ். ரோல்ஸுங்கிறது நீங்கள் என்ன கதாபாத்திரத்தை எடுக்கிறீங்க உங்கள் ஃபேமிலியில், என்ன ரூல்ஸ் உங்கள் ஃபேமிலியில் இருக்குது, அப்புறம் என்ன எமோஷன்ஸ் அந்த உங்கள் ஃபேமிலி அலௌட் நாட் அலௌடுன்னு சொல்லி நம்ம அந்த இனிஷியல் இதை பார்த்தோம். இன்னைக்கு செஷனில் இந்த ரோல்ஸை பற்றி நிறைய பார்க்குறோம், எமோஷன்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். In most Indian families, we are cast into roles before we even understand the plot. These roles are part of the family's group imago, its inner blueprint. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கை என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து நிறைய நேரத்தில் நம்ம ஃபேமிலிஸில் சில இந்தியன் ஃபேமிலிஸில் வந்து நமக்கு ஒரு ரோலை கொடுத்துட்றாங்க. கரெக்டுங்களா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எல்டர்ஸ் இந்த ஃபேமிலி பொறுப்புகள் நிறையா வந்துடும். நீ தாண்டா பெரியவன், நீ தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ லைக் திஸ் டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் situations. This is a exercise which I would like you to do.
சரிங்களா? உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் எடுங்க. சரிங்களா? உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் எடுங்க. சரிங்களா? அப்படி பக்கத்துல பொருள் இல்லைன்னா, இங்க ஸ்க்ரீன்லயே நான் வந்து ஒரு நெறைய ஐட்டம்ஸ் இருக்கிற மாரி போட்டிருக்கேன். ஏதோ ஒரு பொருள நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. எதுக்கு இந்த பொருள சூஸ் பண்ண சொல்றேன்னா, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ ஸ்டிமுலன்ட். இந்த பொருள் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஒரு அதுல ஒரு பல்ப் இருக்கு. நான் குடுத்த இமேஜ்ல. பல்புன்னா, அ அப்ப அந்த பல்ப எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, ஐ அம் த ஒன் ஹூ ஆல்வேஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு, அந்த பல்புக்கான மீனிங்க நீங்க குடுக்கணும். ஐ அம் த ஒன் ஹூ ஆல்வேஸ் கிவ்ஸ் ஐடியாஸ் டூ மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஐ அம் த ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் பிரைட் இன் த ஃபேமிலி. அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கலாம். அப்படியே கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு தையல் மிஷின் இருக்கு. தையல் மிஷின் என்ன வேலை செய்யும்? கிழிஞ்சு போனத ஒட்டுக்க வச்சு தைக்கும். ஆம், அ அப் அப்போ நான் என்ன சொல்லலாம்? ஐ அம் த ஒன் ஹூ ஆல்வேஸ் அ பிரிட்ஜஸ் பீப்பிள் டுகெதர். நான் தான் வந்து எல்லா பீப்பிளையும் நான் பிரிட்ஜ் பண்ணுவேன் என் ஃபேமிலில. ஸோ இந்த மாதிரி அ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மீனிங்க நீங்க குடுக்கலாம். உங்க பக்கத்துல இருந்தா ஒரு பொருள் எடுங்க. இல்லாட்டி இந்த அ ஸ்க்ரீன்ல குடுத்திருக்கக்கூடிய பிக்சர் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். எடுத்துட்டு நீங்க சொல்லலாம். நீங்க மைக் அன்மியூட் பண்ணலாம். திஸ் சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஐ அம் த ஒன் ஹூ ஆல்வேஸ் டேஷ் டேஷ் டேஷ்ன்னு இருக்கு. வாட் இஸ் இட் யூ டூ இன் யுவர் ஃபேமிலி? ஸோ டேக் சம் டைம் ஏதோ ஐட்டம சூஸ் பண்ணுங்க. அங்க பாருங்க ஒரு கருப்பு கலர் கண்ணாடி இருக்கு. ஸோ இஃப் ஐ சூஸ் அ பிளாக் கிளாஸ், நான் பார்த்துட்டு இருப்பேன். ஐ அம் த ஒன் ஹூ ஆல்வேஸ் அப்சர்வ்ஸ் திங்ஸ் இன் த ஃபேமிலி வித்தவுட் அதர் பீப்பிள் நோயிங். ஏன்னா கருப்பு கண்ணாடி போட்டோம்னா நம்ம எங்க பார்க்குறோன்னு தெரியாது. ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டூ அப்சர்வ் பீப்பிள். ஸோ அந்த மாரியும் நீங்க சொல்லலாம். ஸோ உங்களோட ஃபேமிலில என்ன ரோல் எடுக்குறீங்க நீங்க? ஒரு ரோல் நீங்க சொல்லுங்க. ஓகே. தேங்க் யூ. ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, திஸ் இஸ் நாட் ஹூ யூ ஆர். இது நீங்க அல்ல. இட் இஸ் இட்ஸ் ஹூ யூ ஹேட் டு பி. இந்த ரோல நீங்க எடுத்திருக்கீங்க. அந்த ரோலுக்கான வேலைய தான் நீங்க பண்றீங்க. இது நீங்க இல்ல. ஓகேங்களா? இன்னும் நம்ம ஃபர்தரா வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல நம்ம டீப்பரா இன்னும் போலாம். வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் அண்ட் ஹவ் வி கேன் மூவ் டு அ மோர் பாசிட்டிவ் சைட். ஓகே. Karupasamy says umbrella. I am the one who shields the family from weather. Thanks, Karupasamy. Wonderful. You are like the umbrella. I am the one who shields the family from weather. It can be any item. Good. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ரோலை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கோம். சரிங்களா? ஆனா இது மட்டும் நீங்க இல்ல. அதான் நம்ம சொல்ல வர்றது. திஸ் இஸ் நாட் ஹூ யூ ஆர். இட்ஸ் ஹூ யூ ஹேட் டு பி. இந்த சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க. இதே ஒரு 20 வருஷத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற யாரோ ஒரு அம்ப்ரெல்லாவா இருந்திருப்பாங்க. ரைட்டுங்களா? ஓகே. தி காஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலி பிளே. எப்படி ஒரு டிராமால வந்து நெறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ, இந்த ஃபேமிலி பிளேல வந்து இந்த இந்த கேஸ்ட் இருப்பாங்க. இந்த கேஸ்ட்னா ஆ அ ஒரு ரோல் எடுத்திருப்பாங்க. அப்போ இங்க நான் வந்து ஒரு 6 ரோல் நான் எழுதியிருக்கேன். சிம்பிளா வச்சிருக்கேன். இதை வச்சு நீங்க எதுவும் முடிவு பண்ணிற வேண்டாம். இது மட்டும் தான் இருக்கான்ட்டு. நெறைய இருக்கு. இப்போ நீங்க போட்ட மாரி நெறைய இருக்கு. இது வந்து ஜெனரலா டெர்ம்ஸ் யூஸ் பண்றது. தி ரெஸ்பான்சிபிள் ஒன். ஃபேமிலில இருக்கிறதுலயே ரொம்ப பொறுப்பா இருக்கிற ஆளு ஒருத்தரு. அதுதான் ரெஸ்பான்சிபிள் ஒன். 2nd வந்து தி கிவர். ஆ தி கிவர்னா த பெர்சன் ஹூ ஆல்வேஸ் கிவ்ஸ். ஹூ ஆல்வேஸ் கிவ்ஸ் டு தி ஃபேமிலி. எதா இருந்தாலும் எடுத்துக்கோ. இந்தா குடுத்துக்கோ. ஓகே. 3 வந்து தி ரிபெல். அ ரிபெல்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டே இருப்பாங்க. ரிபெல்லியஸாவே இருப்பாங்க. ஓகேங்களா? 4த்து ஃபிக்ஸர். ஃபிக்ஸர்னா வீட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து பின்னால நின்னு பொறுப்பெடுத்து சரி பண்ணுவாங்க. ஸ்கேப் கோட் தேவைப்படுற நேரத்தில காணாம போயிருவாங்க. பொறுப்பெடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு போயிருவாங்க.
அப்படி இல்லாட்டி ஒரு இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா பலியாடுன்னு கூட நம்ம சொல்ல, எதா இருந்தாலும் ஆள் இல்லாதனால அவங்க மேலே போட்டு போயிடுவோம். ரைட். லாஸ்ட் ஒன் வந்து கோஸ்ட். கோஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதும் தெரியாது, போறதும் தெரியாது. அப்புறம் அவங்க ஃபேமிலியில எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோஸ்ட் மாதிரி தான் இருப்பாங்க. பையன் எப்போ வந்தான்? அப்பயே வந்துட்டாங்க. சரி எங்க இருக்கான் பையன்? என்ன பண்றான்? தெரியல. இங்கே தான் இருந்தானே, எங்கேயோ இருந்தானே அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் தான் நம்ம சில ஒரு 6 இது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்க மைண்டுக்கு வந்த மாதிரி உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? உங்க ஃபேமிலில இந்த காஸ்ட் எப்படி இருக்கு? உங்க ஃபேமிலில 3 பேர் இருக்கலாம். 5, 7, 8 எவ்வளோ பேர் வேணா இருக்கலாம். நீங்க அத யோசிச்சு பாருங்க. என்ன என்ன காஸ்ட் உங்க ஃபேமிலில இருக்காங்கன்ட்டு. என்ன ரோல்ஸ் எடுத்திருக்காங்கன்ட்டு. இது 6மே இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நெறைய இருக்கு இன்னும். நான் சும்மா சிம்பிளா இங்க ஒரு 6 எடுத்திருக்கேன். ஒரு ஒரே ரோல 3, 4 பேர் எடுத்திருக்கலாம். சரிங்களா? ஒண்ணு இங்க நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யூ டிட்ன்ட் ஆடிஷன். யூ வர் அசைன்ட். நார்மலா டிராமால வந்து இந்த ரோலுக்கு நீங்க ஃபிட் ஆவீங்களான்னு பார்ப்பாங்க. 2, 3 ட்ரையல் ரவுண்டெல்லாம் வைப்பாங்க. ட்ரையல் ரவுண்டெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் உங்கள ஓகே, நீங்க இதுல ஃபிட் ஆறீங்கன்னு சொல்லி உங்கள ஆ போடுவாங்க அந்த ரோலுக்கு. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரோல் திணிக்கப்பட்டிருக்கு உங்க ஃபேமிலில. ஸோ யூ ஆர் அசைன்ட் தி ரோல். இதுதான் நீ பண்ணணும். நீங்க பண்ணுவீங்களா? பண்ண முடியாது. அங்க போய் கத்துக்கோ. அவ்வளவுதான். யூ ஆர் அசைன் தட் ரோல் இன் தி ஃபேமிலி. வாட் ரோல் டு யூ ரிலேட் டு? இங்க இருக்கக்கூடிய இந்த ரோல்ஸ், உங்க ஃபேமிலி இந்த டைனிங் டேபிள் இருந்துச்சுன்னா, உங்க ரோல் என்னவா இருக்கு? வாட் இஸ் த ரோல் யூ ரிலேட் டு? நீங்க என்ன ரோலுக்கு நீங்க ரிலேட் ஆகுறீங்க? இங்க இருக்கிற 6 ரோலையும் பார்க்கலாம். ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இருக்கலாம். இல்லாமயும் இருக்கலாம். வேற ஏதாச்சும் ஒண்ணு புதுசா இருக்கலாம். வாட் இஸ் த ரோல் யூ ஆர் கரண்ட்லி டேக்கிங்? கருப்பசாமி ஏற்கனவே சொல்லியிருக்காரு அம்பர்லான்ட்டு. ஹவ் அபௌட் தி அதர்ஸ்? ஐஸ்வர்யா, வாட் டு யூ திங்க் இஸ் தி ரோல் யூ ஆர் டேக்கிங்? நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு கான்செப்ட்ட அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு. I'm not taking any roles in this, but I'm all the roles are mixed in the role I play. ஓகே. In not anything specific. ஓகே. ஸோ இப்போ நீங்க சொல்றது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க எல்லா ரோல்ஸும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு உங்களுக்கு. எல்லா ரோல்ஸுமே நீங்க போயிட்டு வந்துருக்கேன்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. have I understood you correctly? ம். Correct. ஓ ஓகே. ஃபைன். ஸோ ஒரே ரோல நம்ம எடுப்போம்னு சொல்லிலாம் நம்மளுக்கு எப்பவும் எந்த இதுவும் கிடையாது. வி டேக் அப் ஒரு ரோல் ஒன்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஆன் அஸ் இன் த ஃபேமிலி. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, வாட் இஸ் தி ரோல் which we do the most and what is the role we are avoiding? இது நம்ம சின்ன ஒரு அனாலிசிஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்தரா வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல வில் கோ டீப் இன்டு தட். நீங்க எடுத்திருக்கிற ரோல், உங்க ஃபேமிலியில நீங்க எடுத்திருக்கிற ரோல் உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்களையே என்ன பண்ணுது? வாட்ஸ் யுவர் ரோல் டூயிங் டு யூ? இந்த ரோல் உங்கள என்ன பண்ணுது? இதுல ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க எழுதிட்டீங்கன்னா, திங்க் பண்ணிட்டீங்கன்னா, இட் வில் பி ஈசியர் ஃபார் யூ டு மூவ் ஹெட். வாட் ஜாப் டூ ஐ ஆல்வேஸ் டூ இன் மை ஃபேமிலி? என் ஃபேமிலியில நான் என்ன ஒர்க் நான் எப்பவுமே பண்றேன்? ஓகே. 1. 2வது, வாட் ஆம் ஐ நெவர் அலோவ் டு டூ? நான் என்ன விஷயத்த எந்த வேலைகளை என் ஃபேமிலியில என்னை அலோவ் பண்ண விட மாட்டாங்க. ஓகேங்களா? 3வது, ஹூ வுட் லூஸ் பவர் இஃப் ஐ ஸ்டாப்ட்? நான் பண்ற வேலையை நான் நிறுத்திட்டா யாருக்கு பவர் போகும்? அப்படி இல்லைன்னா இன்னும் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா, ஹூ வுட் கெட் அன்கம்ஃபர்டபிள் இஃப் ஐ சேஞ்ச்ட்? இப்போ நான் என்னோட ரோலை மாத்திட்டேன்னா யாருக்கு அன்கம்ஃபர்டபிள்னஸ் வரும்?
ஸோ இந்த 3 கேள்வியிலையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே நம்மளுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? So that is something which is very important for us to understand what is the role doing to us. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே நான் கேட்டிருக்கிறது வந்து வாட் ஜாப் டூ ஐ ஆல்வேஸ் டூ இன் மை ஃபேமிலி. என் ஃபேமிலியில் எனக்கு என்ன ஒர்க் இருக்கு, என்ன பொறுப்பு இருக்கு, என்ன நான் ரெகுலராக பண்ணுறேன், அது எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. தட் டிஃபைன்ஸ் யுவர் ரோல். ரைட்டுங்களா? irrespective of the age, gender, ஓகே, யூ ஹாவ் யுவர் ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் இந்த ரோலில் நீங்கள் ஃபிக்ஸடாக இருப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு ஆஃபீஸ் கோவர் இருக்காருன்னா அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ரோல் எல்லாம் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி தி ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி வில் பி given the role of getting the income to the family. அப்போ வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் அந்த கேஷை ஹேண்டில் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ நார்மலி இட் கோஸ் டு தி ஃபாதர் அண்ட் தி மதர். But of late, with the younger generation coming up, with the current scenario, both the father and the mother goes for work. கரெக்டுங்களா? ஸோ அப்போ வீட்டோட வேலைகளை யார் பண்ணுவா? சம்டைம்ஸ் தே ஹாவ் somebody else in the family who takes care of the family activities. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா they have a servant maid, அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஸோ ஸ்கூல் கிட்ஸ் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா, உன் டேபிளை க்ளீனாகவே, உன் டேபிளை நீட்டாகவே, கரெக்டாக 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துடு, கரெக்டாக நைட் 9 மணிக்கு டின்னருக்கு வந்துடு. அகெயின், ஸோ ரோல்ஸ் ஆர் டிஃபைன்ட் ஃபார் எவ்ரிபடி இன் த ஃபேமிலி. கரெக்டுங்களா? ஓவர் யூ ஆர். அப்போ அந்த ரோல் கிளியரா போற வரைக்கும் எவ்ரி திங் இஸ் கூல் அண்ட் காம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கானது. செகண்ட் கொஸ்டின், வாட் ஆம் ஐ நெவர் அலோவ் டு டூ? இந்த ரோலை விட்டு வேற எந்த ரோலையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் கரண்ட் போயிடுச்சு, ஃபியூஸ் பாக்ஸை போய் செக் பண்ணோம். நார்மலி if you are living in an apartment, you call the electrician or the maintenance person. அப்படி இல்லைன்னா you call some gents to help out with the electricity. ரைட்டுங்களா? ஸோ அப்போ வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்து you're not allowed to check the fuse main. ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃபேமிலியோட சிச்சுவேஷன்ஸ் தாங்க. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் யூ ஆர் நாட் அலவுட் டு டூ. ஸோ அப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், உங்கள் ரோலில் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறதில்ல. தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, who would lose power if I stopped? ஒன்னா அந்த கொஸ்டினும் ஆன்சர் பண்ணலாட்டி செகண்ட் கொஸ்டின் அதுலேயே வர்றது, who would get uncomfortable if I changed? நான் பண்ணுற வேலையை நான் பண்ணுறதை நிறுத்திட்டேன்னா யாருக்கு பிரச்சனையாகும்? சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்னோட 2 டாட்டர்ஸ் தான் என்னோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ், சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, ஹெல்ப் பண்ணுறதெல்லாம். அவங்க சப்போஸ் அவங்க ரோலை மாற்றிட்டு இன்றைக்கி எக்ஸாம் இருக்கு, எனக்கு நான் எக்ஸாம் படிக்கிறேன் டேடி நீங்களே எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா, தென் ஐ லூஸ் பவர். பிகாஸ் எனக்கு என்ன எங்கே இருக்குன்னு தெரியாது, ஐம் டோட்டலி டிபெண்ட் ஆன் தம். தென் ஐ நீட் டு கோ. வாட் ஒர்க் கெட்ஸ் டன் இன் 10 minutes, இட் டேக்ஸ் மீ half an hour ஃபார் மீ டு கம்ப்ளீட். ஓகேங்களா? திஸ் இஸ் தி சேலஞ்ச் விச் வில் பி ஃபேஸிங். அப்போ who will get uncomfortable if I change? என் டாட்டர் மாறினா ஐ வில் ஃபீல் uncomfortable. ஸோ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த ஆங்கிளில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்ன ஜாப் உங்கள் ஃபேமிலியில் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ரோலில் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன உங்களுக்கு வந்து அலோவ்டு இல்லை. இப்போ நீங்கள் பண்ணுறதை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா யாருக்கு கஷ்டம்? சரிங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் யூ வில் ஹாவ் டு திங்க். இதை நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியும். இப்போ கரண்ட் ரோலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறது இல்லை. ரைட்டுங்களா? மூணாவது, இப்போ நீங்கள் பண்ணுற ரோலில் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா யாரெல்லாம் ஃபேமிலியில் எஃபெக்ட் ஆவா? ஸோ இது நீங்கள் கிளாரிட்டி கிடச்சிருச்சுன்னா தென் திங்ஸ் வில் பி மச் ஈஸியர் ஃபார் யூ டு டேக் டிசிஷன்ஸ் அண்ட் டு மூவ் ஹெட். சரிங்களா? ஸோ தட் ஷுட் ஹெல்ப் யூ டு மூவ் ஃபார்வர்ட். Okay, now moving forward to the next slide. Okay, some of these jobs were never yours to begin with. And the key line la potirukku, some of the jobs
வேர் நெவர் யூ வாஸ் டு பிகின் வித். கரெக்டுங்களா? உங்களோட இதே கிடையாது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் திங்ஸ் வேர் டம்ப்ட் ஆன் யூ. உங்கள் கையில் பொறுப்பை படைச்சிட்டாங்க. நீங்கள் ரெடியா இல்லையானே யாருக்கும் தெரியாது. பட் யூ ஹேட் டு டேக் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் யூ ஹேட் டு மூவ் ஃபார்வர்ட். ஓகே, சேட்டில் ஓகே. கருப்சாமி, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் ரோல்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் ஹவு டு டிசைட். உங்களோட ப்ரைமரி ரோல் எடுத்துக்கோங்க. மெயின் ரோல் எதில் அதிகமாக நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க, எதில் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதுதான் உங்களோட ப்ரைமரி ரோல். நீங்கள் கொடைன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் உங்களுக்கு வரலாம், நிறைய ரோல்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ஒரு ப்ரைமரி ரோல் உங்களுக்குன்னு அந்த இடத்துல இருக்கும். ஸோ தட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த ரோலை. சரிங்களா? ஓகே. இதில் வந்து யூனிக் ஃபேமிலி ரோல் ஆர்க்டைப்னு சொல்லி வேரியஸ் ரோல்ஸ் எடுத்திருந்தேன். இதெல்லாம் கூகுள்லேருந்து எடுத்தது தான். ஏஐ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் சூட் ஆகுமானா 100% கிடையாது. பட் ஒரு சர்டன் ஸ்பேஸில் வந்து நம்மளுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது உங்கள் ரோலில் நீங்கள் என்ன இருக்கீங்களோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ்லேயும் நம்ம அதைய புரிஞ்சுக்கலாம். ஓகே. இது நம்ம ஜூமில் நிறைய பேர் இருந்தால் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஆள் கம்மியாக இருக்கிறதுனால ஐ எம் நாட் கோயிங் வித் தி ஜூம் ரூம். வி வில் டூ அ பர்சனல், ஒரு பர்சனலாக ஒரு பேப்பரில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம இதில் பிளான் பண்ணலாம். ஒரு பேப்பரில் இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் நிறைய இருக்குங்களா? இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் நீங்கள் நிறையா போட்டுருங்க. நிறையா சர்க்கிள்ஸ் நீங்கள் அங்கே ஒரு பேப்பரில் நீங்கள் போடுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 சர்க்கிள் போட்டுக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நம்ம லாஸ்ட் டைம் பண்ண எக்ஸசைஸ் ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் டைம் பண்ண எக்ஸசைஸில் என்ன பண்ணியிருந்தோம்னா, உங்களை சென்டராக வச்சுக்கிட்டு உங்களை சுற்றி யார் இருக்கா, பக்கத்தில் யார் இருக்கா, தூரமாக யார் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி எக்ஸசைஸில் நம்ம பண்ணியிருந்தோம். இந்த தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒவ்வொரு சர்க்கிள்லேயும் உங்கள் ஃபேமிலியோட ஒரு நபரோட பேர் எழுதுங்க. சரிங்களா? யூ ரைட் யோர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம் ஒன் இன் ஈச் சர்க்கிள். ஒவ்வொரு சர்க்கிளில் ஒவ்வொரு மெம்பரோட பேர் எழுதுங்க. ரைட்டுங்களா? கீழேயே அவங்களோட ரோல் எழுதுங்க. சரிங்களா? அப்போ உங்க ஃபேமிலியில எப்படி எழுதலாம்? பிகின் வித் தி மெயின் பர்சன் இன் தி ஃபேமிலி. ரைட்டுங்களா? அவங்கள வந்து இந்த மையமா வச்சு நீங்க பண்ணலாம். சென்டர் சர்க்கிளில் போடலாம். அப்புறம் சுற்றியும் செகண்ட் லெவலில் வந்து செகண்ட் இருக்கிற பீப்புளை போடலாம். பாருங்க, இந்த சென்டரில் வந்து யார் ஃபேமிலியோட மெயின் மெம்பரோ அவங்கள ஃபர்ஸ்ட் போடுங்க. அப்புறம் அவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரெட், அந்த அந்த ரெட் லைன் போட்டிருக்கு இல்லைங்க, அந்த ரெட் லைனை வந்து நீங்கள் செகண்ட் சர்க்கிள், ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து ஒரு சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள் வந்து நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குது. அது அவர் அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலியை விட்டு அவர் கூட க்ளோஸாக யார் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு சர்க்கிள் வருது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரில், இந்த பர்பிள் கலரில் ஒரு சர்க்கிள் வந்துருக்கு. அந்த சர்க்கிளில் நீங்கள் யாரோட பேர் எழுதணும்னா, கொஞ்சம் உங்கள் ஃபேமிலி தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. சரிங்களா? ஸோ யூ ரைட் தேர் நேம், அவங்களோட ரோல் என்ன. சரிங்களா? யூ ரைட் தேர் நேம் அண்ட் வாட் ரோல் தே ஆர் டேக்கிங். Take 2-3 minutes because that is very important for us. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரோட ரோலும் என்ன இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா then things will be easy for us to understand where we stand and what role we are taking in the family. ஒன்று நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும், ஒரு ட்ராமாவில் வந்து எல்லாத்தோட ரோலும் இன்டர்லிங்க்டாக இருக்கும். அந்த இன்டர்லிங்கிங் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ட்ராமாவே புரியாது. நிறையா மூவியில் நம்ம பார்த்துருப்போம், என்னப்பா ஒரு கேரக்டர் வந்துச்சு, ஒரு காமெடி உள்ளே வந்துச்சு, ஒரு பாட்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் உள்ளே திணிக்கிறாங்கன்னு இருக்கும். அந்த மாதிரி நம்ம திணிக்கப்பட்டிருக்கோமா, அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம்.
ஓகே, இது இந்த சென்டரில் இருக்கிற பர்சன், இது அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கிற பர்சன், இது தேர்ட் சர்க்கிள் இருக்கிற பர்சன், அவுட்டர் சர்க்கிள் இருக்கிற பர்சன். இப்போ நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க இருக்கோம்? நம்ம பேர் தான் சென்ட்ரல் இருக்கா? இல்ல சென்ட்ரல்ல வந்து நம்ம ஃபேமிலில வேற ஒருத்தர் இருக்காங்க. நம்ம பேரு செகண்ட் லேயர்ல இருக்கா? இல்ல நம்ம பேரு தேர்ட் லேயர்ல இருக்கா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டயகிராம் உங்க ஃபேமிலி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ரைட்டுங்களா? அந்த சென்டர்ல இருக்கிறது தி கோர் ஆர் தி மெயின் பெர்சன் இன் த ஃபேமிலி. அவரோட ரோல் என்ன? அப்புறம் அவர சுத்தியும் இங்க பாருங்க, அவர சுத்தியும் இங்க இருக்காங்க. தெரியுதுங்களா? ஆல் தீஸ். இவங்க என்ன ரோல் எடுக்குறாங்க? இந்த பீப்பிள் எல்லாம் என்ன ரோல் எடுக்குறாங்க? அவங்களும் முக்கியம். பிகாஸ் எ ஃபேமிலி இஸ் நாட் ஒன்லி திஸ் பெர்சன். இட் இஸ் தி ஆல் தி அதர் பீப்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் சர்க்கிள் யார் இருக்காங்க? அவங்களோட ரோல்ஸ் என்ன? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டர் சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, இப்போ போட்டிருக்கேன் பாருங்க ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இவங்களோட ரோல்ஸ் என்ன? வாட் ஆர் தீஸ் பீப்புள்ஸ் ரோல்ஸ்? அவங்க என்ன ரோல் ப்ளே பண்றாங்க? ஓகேங்களா? ஏன் இது ரொம்ப குரூஷியல்னு சொல்றேன்னா, ஒரு ஃபேமிலியோட டோட்டல் டைனமிக்ஸே இந்த டயகிராம்ல தான் இருக்கு. இந்த டயகிராம் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க ஃபேமிலியில எங்க சேலஞ்சஸ் இருக்கு, எங்க ஓவர் கம் பண்ணுங்கிறது ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுல ரொம்ப முக்கியம், யார் எந்த சர்க்கிள் இருக்காங்க, யார் என்ன ரோல் ப்ளே பண்றாங்க. யூசுவலா இந்த அவுட்டர்ல இருக்கிற ஆளுகள் எப்படி இருப்பாங்கன்னா, ஃபேமிலியில பட்டும் படாம இருப்பாங்க. காலையில வேலைக்கு போவாங்க, நைட் வருவாங்க. சண்டே வீட்ல இருக்க மாட்டாங்க. சண்டேவும் வெளிய போயிருவாங்க. எதுவும் பெருசா காமிச்சுக்க மாட்டாங்க. ஃபேமிலி இதுல ஈடுபாடே இருக்காது. இல்லாட்டி இது எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வெளியூர்ல வேலைக்கு போயிருப்பாங்க. இல்லாட்டி இவங்க வந்து முதல்ல உங்க ஃபேமிலில இருந்திருப்பாங்க. மேரேஜுக்கு அப்புறம் அவங்க வெளிய போயிருப்பாங்க. தனி குடித்தனம் போயிருப்பாங்க. அந்த மாரியும் கூட சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ உங்க ஃபேமிலியோட இத நீங்க போட்டீங்கன்னா, தென் திங்ஸ் வில் பி ஈசியர் ஃபார் யூ டூ மூவ் ஹெட் அண்ட் சார்ட் அவுட்டுங்க. ஸோ இது நீங்க போட்டீங்கன்னா, நம்ம அடுத்த அடுத்ததுக்கு மூவ் பண்ணலாம். இந்த டயகிராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் என்னன்னா, திஸ் கிவ்ஸ் யூ அன் இன்சைட் இன்டு வாட் யுவர் ஃபேமிலி இஸ். உங்க ஃபேமிலில யார் எந்த ரோல் எடுத்திருக்காங்க, யார் எங்க இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு அது ஒரு ஐடியாவா குடுக்கும் உங்களுக்கு அது. சரிங்களா? ஓகே. ஸோ இஃப் யுவர் diagrams are ready, we'll move ahead. So what do you notice in this emotional seating chart? இந்த சார்ட் பேர் நான் முதல்ல கொடுக்கல. This is the emotional seating chart of your family. உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் இந்த சீட்டிங் சார்ட்ல தான் உங்களுக்கு ஈஸியா தெரியும். Who is always in the center? இந்த கொஸ்டின்ஸ் நீங்க மைண்ட்ல ஆன்சரை திங்க் பண்ணுங்க. இல்ல எழுதுனா எழுதிக்கலாம். Who is always in the center? உங்க ஃபேமிலில எப்பவுமே எது நடந்தாலும் யாரு முன்னால நிக்கிறா? யாரு பொறுப்பெடுக்கிறா? யாரை சுத்தி சம்பவங்கள் நடக்குது? யாரை சுத்தி நிகழ்வுகள் நடக்குது? யாரை சுத்தி சில டிசிஷன்ஸ் எடுக்குறாங்க? யாரைய சென்டரா மையமா வைக்கிறாங்க? திங்க் பண்ணுங்க. 2வது ஹூ டிஸப்பியர்ஸ்? நம்ம ஃபேமிலில இருந்து திடீர்னு யார் காணாம போயிடுறாங்க? இருக்காங்க, ஆனா இல்லாம இருக்காங்க. ஃபேமிலிக்குள்ள. பட்டும் படாம, இருந்தும் இருக்காம அப்படி இருக்காங்க. ஆனா ஃபேமிலின்னு தான் இருப்பாங்க. 3வது வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ சீ யுவர் ஃபேமிலி இமேஜ் லைக் திஸ்? எப்போ உங்க ஃபேமிலிய பத்தி ஒரு ஐடியா கிடைக்குது உங்களுக்கு. ரைட்டுங்களா? யார் எங்க இருக்காங்க? என்ன பண்றாங்க? எந்த இடத்துல ரோல் இருக்கு? உங்க ரோல் எங்க? இது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய இந்த சேஞ்ச் ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸியா வந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? டவுட்ஸ் இருக்கா? This is not just a screen. This is your emotional floor plan. இது வந்து ஒரு ஸ்க்ரீன் கிடையாது. இது வந்து ஒரு டயகிராம் கிடையாது. உங்களோட எமோஷனல் ஃப்ளோர் பிளான் ஆஃப் யுவர் ஃபேமிலி. ஒரு வீடு கட்டுறப்ப எப்படி ஒரு ஃப்ளோர் பிளான் போடுறாங்களோ, அந்த மாரி உங்க ஃபேமிலியோட ஒரு எமோஷனல் ஃப்ளோர் பிளான நீங்க போட்டிருக்கீங்க. யார் எங்க இருக்காங்க? என்ன ரோல்ஸ்ல இருக்காங்க?
ரைட்டுங்களா? யாரு சென்ட்ரல் இருக்காங்க, யார் மிடில் இருக்காங்க, யார் அவுட்டர்ல இருக்காங்க? ஓகே, ஐஸ்வர்யா சேஸ் ஐ நாட் ஏபிள் டு சூஸ் அ மெயின் பர்சன் ஃப்ரம் ஃபேமிலி. ஓகே, உங்க knowing you personally, like உங்களுக்கு இட் வில் டேக் சம் டைம் சின்ஸ் யூ ஆர் ஸ்டில் இன் ஸ்கூல், உங்களுக்கு வந்து எல்லாருமே முக்கியமாக தான் இருப்பாங்க. அந்த சென்டர் ஸ்டேஜில் எல்லாருமே முக்கியமாக தான் இருப்பாங்க அந்த சென்டர் பாயிண்ட்ல. ஓகே, ஃபார் யோர் கேர் டேக்கிங், ஃபார் யோர் ஃபுட், ஃபார் யோர் நர்ச்சரிங், ஃபார் யோர் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, ஃபார் யோர் சப்போர்ட். கரெக்டுங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் இந்த ஃபேமிலி டேக் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் டு சப்போர்ட் யூ. அதனால் உங்களுக்கு அந்த ரோலில் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த டயக்ராம் போடுறப்ப என்ன ஆகும்னா, அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெட் சர்க்கிள், அந்த இதில் தான் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. தேல் பி ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் யூ பிகாஸ் பீப்புள் ஸ்டார்ட் சப்போர்ட்டிங் யூ. உங்கள் பிரதர், உங்கள் சிஸ்டர் யார் இருக்காங்களோ எவ்ரிபடி வில் பி இன் சப்போர்ட் சிஸ்டம் டு யூ. சரிங்களா? So friends, any questions you can ask. If not, we'll move forward. Aishwarya has raised hand. Yes, Aishwarya, please tell me. செகண்ட் சர்க்கிள் வந்துட்டு ஃபேமிலிக்கு அடுத்து இருக்கிறது வந்துட்டு ரிலேட்டிவ்ஸும் இருப்பாங்க, இல்லை ஃபேமிலி மட்டும்தாங்க? It can be your grandparents, your cousins, it can be anybody. ஏன்னா இந்தியன் சிஸ்டமில் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கும்போது இட் வில் பி ஸ்மால். ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை அப்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான், எங்கள் அப்பா அம்மா, எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் சித்தப்பா சித்தி, அப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அப்போது 9 பேர் வீட்டில் இருந்தோம், ஒரே வீட்டில் இருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக போயிட்டோம். எங்கள் அங்கிள் ஆண்ட் தனியாக போயிட்டாங்க. அப்போது எங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருந்தோம்? 3 பேர் இருந்தோம், நான், எங்கள் அப்பா அம்மா. அப்போ ஃபஸ்ட்டு நான் டயக்ராம் போட்டால் ஒரே டயக்ராமில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க. நாங்கள் தனியாக வந்ததுக்கப்புறம் டயக்ராம் போட்டாலும் அவங்களையும் நம்ம வச்சுக்கலாம், அவங்களையும் நம்ம கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபேமிலி சிஸ்டம் பற்றி நம்ம பேசுகிறப்போ என்னதான் ஒரே ஃபேமிலி இருந்து ஒருத்தர் வேற ஊரில் செட்டில் இருக்காங்கனாலும், சில ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பேசிகிட்டு இருப்பாங்க. சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எனி இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் தே ஆல் ஜாயின் டுகெதர், கம் டுகெதர், ஃபோனில் பேசி ஏதோ ஒன்று பண்ணி தான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஹியர் நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து இட்ஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் கொஸ்டின். டிஸ்டன்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். It is the relationship and the emotions which are important. ஓகேங்களா? Thank you, Aishwarya, for the wonderful question. Okay. இங்கே பார்த்தீங்கன்னா, okay, Karupsamy has got a question. Spouses in center, children just completed, so not taken any responsibility. Myself getting neutral for harmony, in-laws are supportive and provide moral support. Wonderful, Karupsamy, wonderful awareness. நல்லா புரிஞ்சிருக்கீங்க. இதில் ஒரே ஒரு அடிஷன் பாயிண்ட் நான் சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, இஃப் யூ ஆர் ஓகே, I'll tell this suggestion. Children just completed education, பட் அந்த சில்ட்ரனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருப்பீங்க. உன்னோட ஸ்டடி டேபிளை நீ தான் கரெக்டாக வைக்கணும், நீ தான் மெயின்டைன் பண்ணணும். அப்போது அவங்களோட வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க ஷூஸ் வைக்கிறது, அவங்களோட ப்ளே மெட்டீரியல்ஸை கபோர்டில் வைக்கிறது, வாரத்துக்கு ஒருக்க அவங்க டெஸ்கை க்ளீன் பண்ணுறது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்கல்ல. ஸோ அந்த அந்த சில்ட்ரனுக்கு என்ன வேணுமோ அந்த ரோலில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரோல் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ டைரெக்டாவோ இன்டைரக்டாக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ தேர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் இட்ஸ் குட். In-laws are supportive and provide a moral support. Wonderful. You got very supportive in-laws who are providing a lot of mental support and moral support. Wonderful. Thanks for the sharing, Karupsamy. இப்போ இந்த இடத்துல இந்த லிஸ்ட்டை நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபேமிலி ரோல்ஸ். பாசிட்டிவ் ஃபேமிலி ரோல்ஸ்னால் என்னென்னா, ஃபேமிலியை மீனால கொண்டு போகிறதுக்கு. சரிங்களா? த பிரிட்ஜ் பில்டர், 2க்கு நடுவில் பிரிட்ஜாக இருந்து ஒரு பிரச்சனையை உட்காந்து சால்வ் பண்ணுறது. எமோஷனல் ஆங்கர், ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அவங்ககிட்ட வந்து உட்காந்து
அவங்க அந்த பேர்டனை எடுத்துப்பாங்க. ஸ்டோரி கீப்பர், ஃபேமிலியில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் அவங்க மைண்டில் ஏற்றி வச்சுப்பாங்க. நம்ம ஃபேமிலி பற்றி தெரியும், இவரை கேளப்பா அப்படின்னு சொல்லி வீட்டில் யாராவது பெரியவங்களை காமிப்போம். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபேமிலியில் லாஸ்ட் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் என்ன நடந்ததுன்னு தெரியும். தி சைக்கிள் பிரேக்கர். இந்த சைக்கிள் பிரேக்கர் ஏதோ ஒன்று திருப்பி திருப்பி நடந்துட்டு இருக்குன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் கேப். ஏன் நம்மளுக்கு இதையே நம்ம திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வேற மாதிரி பண்ணலாமா இந்த விஷயத்த? அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி சைக்கிள் பிரேக்கர்ஸ் தே ஸ்டார்ட் பிரேக்கிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா தி நொரிஷர். இந்த நொரிஷர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுப்பாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அவங்களையும் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க நல்லா இருந்தானே மற்றவங்க அவங்க பார்த்துக்க முடியும். அதான் அந்த நொரிஷர் ஒர்க் பண்ணுவாங்க. தி ஈக்குவல் பார்ட்னர். இந்த ஈக்குவல் பார்ட்னரோட ரோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்பா நீ மட்டும் ஏன் காய்கறிய வெட்டுற? நானும் கூட சேர்ந்து வெட்டுறேனே. மை அங்கிள் வாஸ் லைக் தட் ஒன்லி. எங்க ஆண்ட் கிச்சன்ல இருப்பாங்க. எங்க அங்கிள் வந்து கூட போயிட்டு வெஜிடபிள்ஸ் மார்னிங் ஒரு 45 மினிட்ஸ் டூ 1 ஹவர் கட் பண்ணி குடுத்து, கிளீன் பண்ணி, குக்கிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தி ஈக்குவல் பார்ட்னர். தி என்கரேஜர், பீப்பிள் ஹூ என்கரேஜஸ். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் ரோல்ஸ் இருக்கு. ஸோ எதுக்கு இந்த பாசிட்டிவ் ரோல்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு டிசைட் வாட் இஸ் த ரோல் யூ வாண்ட் டு சேஞ்ச். இப்போ இருக்கிற ரோல் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா ஓகே. இஃப் நாட், யூ வாண்ட் டு சேஞ்ச், யூ கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் யுவர் ரோல் இன் தி ஃபேமிலி. அதை பற்றி தான் அடுத்த வரக்கூடிய ஃபியூ ஸ்லைட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஷிஃப்ட் தி சீன், ட்ரை எ நியூ ரோல். சீனை மாற்றலாமே. எல்லா எல்லா ட்ராமாலையும் நான் இப்படி தான் இருக்கணுமா? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சந்தானம் காமெடி ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்த சந்தானம் இன்னைக்கு வந்து நிறைய ஹீரோ ரோல்ஸ் பண்ணுறாரு. புரியுதுங்களா? ஷீனஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, ரோல் மாறிடுச்சு. அந்த காலத்து நான் ஒரு ரஜினி ஃபேனுங்க. ரஜினி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து படம் எல்லாமே வில்லனாக தான் நிறையா படத்தில் ஹிட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ரோல் கிடைச்சது. வில்லனாகவே இருக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் சேர்ந்த சத்யராஜ் ரைட்டுங்களா, வில்லனாக தான் வந்தார். அதுக்கப்புறம் நிறையா ஹீரோ ரோல்ஸ்க்கு மூவ் ஆனார். ஸோ அந்த மாதிரி ரோலுக்கு நம்ம மூவ் ஆகலாம். இன்கேஸ் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் யுவர் கரண்ட் ரோல், யூ கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் யுவர் ரோல். இவர் ஆனந்தராஜ் நிறைய படத்தில் வில்லனாக பார்த்துருக்கான். பட் ஹி இஸ் ஆல்சோ டன் லாட் ஆஃப் தீஸ் காமிக்கல் கேரக்டர், ஃபன்னி கேரக்டர் நிறைய படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே மஞ்சள் கலரில் இருந்துச்சு, ஒரு நெகட்டிவ் ரோலில் இருந்தாங்க. இப்போ ஒருத்தராக நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ஜூம் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணும்னா வாட் இஸ் த நியூ ரோல் யூ வாண்ட் டு ட்ரை. மாறணும் கட்டாயம் கிடையாது. ரொம்ப நாள் மனசுக்குள்ள ஆசை இருந்திருக்கும்ல, இந்த ரோல் எடுத்தால் எப்படி இருக்கும், இது பண்ணியிருக்கலாமே, அது ஏன் அதை மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன், எப்பவுமே ஒரே இதை நான் ரோல் எடுத்துட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ திங்க் ஆஃப் ஒன் ரோல் வாட் யூ வாண்ட் டு சேஞ்ச். இருக்கிற ரோல்லேருந்து என்ன புது ரோல் ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறீங்க. இட் கேன் பி எனிதிங். பாருங்க, இதில் வந்து ஸ்டோரி கீப்பர், லிஸ்னர். இவ்வளவு நாள் நான் தான் எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு இருந்தேன், பேசிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் காது கொடுத்து கேட்பமே, சொல்லுப்பா இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஆஃபீஸில், நீ காலேஜில் என்ன தம்பி நடந்துச்சு சொல்லுப்பா. இது வரைக்கும் நம்ம முடிவெடுக்காமல் அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நவ் ஐல் பிகம் தி டிசைடர். எதாக இருந்தாலும் நானே பேசி முடிவெடுக்கிறேன், அந்த ரோலுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். என்கரேஜ், இது வரைக்கும் நான் பேசாமல் இருந்திருப்பேன், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி நான் கண்டுக்காமல் இருந்திருப்பேன். ஸோ கேன் ஐ பிகம் தி என்கரேஜர் இன் தி ஃபேமிலி. நான் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுற ஆளாக மாறலாமா? டிரான்ஸ்பரண்ட் ஒன். இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து எல்லாமே பதிக்கு தான் நான் வச்சுருந்தேன். எங்கிட்ட வந்துச்சுன்னா எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கும். கேன் ஐ பி டிரான்ஸ்பரண்ட் இன் ஆஸ்கிங் வாட் ஐ வாண்ட், மூடி மறைக்காம. நொரிஷர், அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணுறது, அடுத்தவங்களை கேர் டேக் பண்ணி பாசிட்டிவாக கொண்டு போகிறது. கேன் ஐ டேக் தட் ரோல். இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. கேன் ஐ பி அ மதர் ஆர் அ ஃபாதர் டு மை டாட்டர்? எஸ், தட் இஸ் ரோல் ஐ எம் டேக்கிங், ரைட்? பட் கேன் ஐ டேக் எ டிஃப்ரெண்ட் ரோல் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் தெம்? அதெல்லாமே நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. புது ரோல் நீங்கள் என்ன மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, டேக் இட் இன் டு மைண்ட். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, ட்ரீம் பண்ணி பாருங்க. அப்படியே உங்கள் கற்பனை குதிரையை தட்டி விட்டு பாருங்க, எப்படி மைண்டில் ஓடுதுன்ட்டு. நான் லிசனாக இருந்தால் எப்படி இருக்கும், எல்லாரும் எங்கிட்ட பேசுவாங்க, எவ்வளோ அமைதியாக பேசாமல் கேட்டு உட்காரலாம்.
Go into the feelings. உங்க பாடியில் சில ஃபீலிங்ஸ் வரும் அந்த ரோல் எடுக்கிறப்போ. Be clear on what role you want to take. Go into the feelings it brings into your body. Okay. இப்போ முக்கியமா இருக்கிற third question. What would change in your real family if this became true? இந்த ரோலை நீங்க எடுத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியில என்ன ஆகும்? உங்க நிஜமான ஃபேமிலியில என்ன ஆகும்? இப்போ நான் உங்களுக்கு இது வரைக்கும் நான் திங்க் பண்ணதா சொன்னேன். இப்போ அந்த திங்கிங்கை உங்க ஃபேமிலிக்குள்ள கொண்டு வரோம். ஸோ வாட் வுட் சேஞ்ச் இன் யுவர் ரியல் ஃபேமிலி இஃப் திஸ் பிகேம் ட்ரூ? இது உண்மையாச்சுன்னா உங்க ஃபேமிலி எப்படி இருக்கும்? உங்க ஃபேமிலி என்னென்னலாம் மாறும்? நீங்க எப்பவுமே தொணன்னு பேசிட்டீங்க. நீங்க லிசனரா மாறினா எப்படி இருக்கும் உங்க ஃபேமிலி? இது வரைக்கும் மத்தவங்க தான் டிசிஷன் எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு போய் நீங்க சொல்றீங்க, நான் முடிவு எடுக்கிறேன் கொண்டாங்கன்னு சொல்லி நீங்க முடிவு எடுக்கிறீங்க. அப்போ உங்க ஃபேமிலில என்ன நடக்கும்? எப்படி மாறும்? இது வரைக்கும் யாரையுமே நீங்க என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன ஏதுன்னு கூட கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்க இப்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும் உங்க ஃபேமிலில? திங்க். See, so much of things happen. ஒரு சின்ன ஷிஃப்ட்ல lot of things happen. I have some chat here. Okay. கருப்சாமி says peace and harmony. Absolutely, கருப்சாமி. நம்ம ரோலை ஷிஃப்ட் பண்ணாலே நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா வர ஆரம்பிக்கும். Wonderful. Thank you for sharing. So friends, the step is very important. This is called shifting the scene or shifting the role. நீங்க என்ன ரோலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதை பத்தி கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. அந்த ரோல்ல போனா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? என்ன நடக்கும்னெல்லாம் அப்படியே கொஞ்சம் நீங்க என்ன நடக்கும்? உங்ககிட்ட என்ன நடக்கும்? உங்க பாடியில என்ன சேஞ்சஸ் வரும்? உங்க எமோஷன் என்ன ஆகும்னு நீங்க திங்க் பண்ண ஆரம்பிங்க. Then that will be a wonderful first hand ஒரு ஃபீலிங். அதான் ஒரிஜினல் ஃபீலிங்னு சொல்றோம். உங்க உடம்புல நீங்களே அந்த ஃபீலிங் உணர முடியும். அப்போ அடுத்தது நம்ம யோசிக்கிறது என்னன்னா, இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம ஃபேமிலியில கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா, இந்த மாதிரி நம்ம மாறினா நம்ம ஃபேமிலியில என்னென்ன நடக்கும்? என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? பாசிட்டிவா தான் இருக்கும் கண்டிப்பா. ரைட்? Trying on a new role is like breathing air. You didn't know you were missing. எப்படிங்க? ஒரு ரூம்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்படியே குப்புன்னு இருக்கு. ஜன்னல் திறந்தாலும் காத்து அங்க தான் இருக்கு. ஆனா அந்த ஜன்னல் திறந்தா இந்த ஃப்ரெஷ் காத்து வருது. அப்ப இந்த ரோல்ல மாறுறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதுசா ஒரு காத்த நீங்க உள்ள சுவாசிக்கிறது ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக். ரைட்? வாட்ஸ் எ ரோல் ரியலி காஸ்டிங் யூ? இப்ப இருக்கிற ரோல்ல உங்களுக்கு என்ன காஸ்ட் இருக்கு? என்ன செலவு வைக்குது? இல்ல என்ன பாதிப்பு? இல்ல என்ன நலன் கொடுக்குது? ரைட்டுங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சனோட ஃபேஸ் இல்ல. அந்த ஃபேஸுக்கு பதிலா 4 டிஃபரண்ட் ஃபேஸஸ் இருக்கு. ரைட்டுங்களா? அது அந்த நபர் என்ன பண்றாருன்னா, எந்த ரோல் எடுக்குறாங்களோ அதுக்கு ஒரு விளைவு இருக்கும் இல்ல? அதுக்கு ஒரு பேமெண்ட் குடுக்க வேண்டியதா இருக்கும். இல்லாட்டி அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்லாட்டி அதுக்கு ஒரு இன்கம் இருக்கும். இல்லாட்டி அதுக்கு கெயின் இருக்கும். ரைட்? அதான் நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ் எ ரோல் ரியலி காஸ்டிங் யூ? நீங்க எடுக்கிற ரோல், இப்ப நீங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய ரோல் உங்களுக்கு என்ன காஸ்ட் ஆகுது? வாட் ரோல் ஹேவ் ஐ ஸ்டேட் லாயல் டூ? நீங்க எந்த ரோலுக்கு லாயலா இருந்திருக்கீங்க? இந்த ரோல் விட்டு நீங்க மாறுனதே கிடையாது. யோசிச்சு பாருங்க. வாட் ரோல் ஹேவ் ஐ ஸ்டேட் லாயல் டூ? வாட் ஆம் ஐ அஃப்ரைட் டு லெட் கோ ஆஃப்? நான் எந்த ரோலை விடுறதுக்கு பயப்படுறேன்? இந்த 2வது கேள்வி ரொம்ப முக்கியம். வாட் ஆம் ஐ அஃப்ரைட் டு லெட் கோ ஆஃப்? நான் எந்த ரோலை விடுறதுக்கு நான் ரொம்ப பயப்படுறேன்? ரைட்? 3வது கேள்வி, வாட் டு ஐ விஷ் ஐ குட் பி? நான் என்னவா மாறணும்னு நானு விருப்பப்படுறேன். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ரோல் ஹேவ் ஐ ஸ்டேட் லாயல் டு? எந்த ரோலுக்கு நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், லாயலா இருந்திருக்கேன். வாட் ஆம் ஐ அஃப்ரைட் டு லெட் கோ ஆஃப்? எதையும் நான் விடுறதுக்கு பயப்படுறேன். 3வது, வாட் டு ஐ விஷ் ஐ குட் பி? நான் என்னவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், விருப்பப்படுறேன். ரைட்டுங்களா? எந்த ரோல்ல? இது வந்து இந்த 3 கேள்வியும் நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க யோசிக்க வேண்டியது. வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. சரிங்களா? இது ரொம்ப நீங்க சிந்திச்சு ஒரு ஆன்சர் கொடுக்க வேண்டிய விஷயம். In Indian families, love is often expressed through silence, sacrifice, and staying in character.
லெட்ஸ் ரீரைட் தட். அதாவது நம்ம இந்தியன் ஃபேமிலிஸில் பாசம், நேசம், அன்பு, லவ் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னா அமைதி, சாக்ரிஃபைஸ்னால் பலி கொடுக்கறது, இல்லாட்டி விட்டு கொடுக்கறது, அண்ட் ஸ்டேயிங் இன் கேரக்டர். அந்த கேரக்டர்லேயே அந்த ரோல்லையே அப்படியே நிற்கிறது. நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம நிறைய நேரம் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம ஃபேமிலியில் இருக்குது. தப்பு நடக்கும். ஏய் நீ வீட்டில் கடைசி பையன், நீ எதுலேயும் தலையிடக்கூடாது. பார்த்துட்டு இருப்போம், நம்மளுக்கு அங்கே தப்பு நடக்குதுன்னு தெரியும், ஆனால் நம்ம வாயை திறக்க முடியாது. சாக்ரிஃபைஸ், ரைட்? உங்கள் மாமா கேட்டார், மாமாவுக்கு இது பண்ணும், மாமா அன்னைக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்? இன்றைக்கி நம்ம சிலதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு ஃபேமிலியில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வில் பி இன் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், வேரியஸ் டிஃப்ரெண்ட் சினரியோஸ் வில் பி கம்மிங் த்ரூ, ரைட்? ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ரோல் வந்து நிறைய நேரம் இந்தியன் ஃபேமிலிஸில் வந்து என்னென்னா, நான் சொன்னால் கேட்க மாட்டியா? அப்போது நான் சொன்னால் கேட்க மாட்டேன்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா நம்ம வழியை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. இந்த பாயிண்ட் I learnt very closely of late from my elder daughter Aishwarya. She sometimes says to me, அப்பா நீங்கள் இந்த எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா, ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை? Like these are things which really brings insights into us. The more we start listening to our own family members, we become a better person, right? I just got 2 more slides to go. 10-hour pose. Okay, the தலைப்பு a new seat at the table, right? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் பார்த்தோம் தெரியுங்களா, ஒவ்வொரு ரோல் இருந்துச்சு தெரியுங்களா. அப்போ புது சீட், அப்போ ஒரு புது சீட் இருக்கு, the new seat, right, at the table. அந்த டேபிளில் உங்களுக்குன்னு ஒரு புது சீட் இருக்கு. ஆனால் அதுக்கு நீங்கள் அப்படியே போய் உட்கார முடியாது. யூ நீட் டு டூ சம்திங், ரைட்? அப்போ யூ கேன் யூ கேன் டூ ஸ்ட்ரெயிட் அவே. யூ கேன் ஸ்பீக் ஆர் யூ கேன் டைப். ஐ ஆஃபர் அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் டேஷ். ஐ ஆஃபர் டேஷ்ங்கிறது உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறீங்க அந்த புது ரோலில். அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் என்ன சப்போர்ட் நீங்கள் கேட்குறீங்க உங்கள் ஃபேமிலி கிட்ட. ஐ ஆஃபர் மை டைம் டு மை ஃபேமிலி அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் கம்ஃபர்ட். ஏதோ ஒன்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என்ன ஃபேமிலிக்கு கொடுக்குறீங்க, என்ன நீங்கள் ஃபேமிலிக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ஒரு லைன் எழுதுனீங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ் வில் ஸ்டார்ட் சேஞ்சிங். நீங்கள் அவங்ககிட்ட போய் இது பேச போகிறதில்ல. பட் இங்கே நீங்கள் நம்ம ப்ரோக்ராமில் நீங்கள் அந்த ஒரு லைன் எழுதிட்டீங்கன்னா, வாட் ஆர் யூ கோயிங் டு ஆஃபர் டு யுவர் ஃபேமிலி? ஐ எம் கோயிங் டு ஐ ஆஃபர் லிஸ்னிங் அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் கேர் டேக்கிங். நான் லிசன் பண்ணுறப்ப என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. இங்கே நீங்கள் போடுறீங்க. This will give a lot of impact in your real life. சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள், I offer going to the shop every day by 9 a.m. and I request an early dinner. என்ன வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஃபேமிலி கிட்ட நீங்கள் கேட்க போறீங்க. நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறீங்க, என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க. கருப்சாமி ஹேஸ் shared. Please share the slide of positive family role. Okay, I will put that thing in the group. நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அதை போடுறேன் நான். சரிங்களா? I'll do that. தேங்க்ஸுங்க. ஸோ ஒரு ஆஃபர் இருக்கணும், நீங்கள் கொடுக்கறது ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கணும். இது சும்மா நம்ம கொடுக்க போகிறது இல்லைங்க, கேட்க போகிறது இல்லை. யூ ஆர் நாட் ஆஸ்கிங் ஃபார் பர்மிஷன். புரிஞ்சுக்குங்க, நீங்கள் பர்மிஷன் கேட்கல. யூ ஆர் ஸ்டேட்டிங் யுவர் பொசிஷன். நீங்கள் உங்கள் பொசிஷனை சொல்கிறீங்க, என்னோட ரோலில் நான் இதை ஆஃபர் பண்ணுறேன் அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் திஸ் திங் ஃப்ரம் யூ, ரைட்? அப்போ அந்த ரிக்வெஸ்ட் நீங்கள் வெளிப்படையாக சொன்னால் தான் உங்களுக்கு வர வேண்டிய சப்போர்ட் உங்களுக்கு வரும். யூ ஆர் நாட் ஆஸ்கிங் ஃபார் பர்மிஷன், யூ ஆர் ஸ்டேட்டிங் யுவர் பொசிஷன். ஓகே, இது ஒரு ஆப்ஷனல் ரோல் விச் யூ கேன் டூ அட் யுவர் ஹோம். இந்த செஷன் முடிஞ்சாலும் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதலாம். இட்ஸ் அ லெட்டர் ரைட்டிங் எக்ஸசைஸ். சரிங்களா? டியர் ரோல், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ரோல் எடுத்திருக்கீங்கல்ல, புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ரோல் எடுத்திருக்கீங்கல்ல, உங்களோட ஒரிஜினல் ரோல், அதுக்கு நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க. இந்த ரோலோட முக்கியத்துவம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ண கிடையாது, இது உங்களுக்கு திணிக்கப்பட்டது. பை த டைம் யூ அண்டர்ஸ்டுட் வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் த ஃபேமிலி, யூ ஆர் ஆல்ரெடி இன் டு அ ரோல். சரிங்களா? ஸோ
அந்த ரோலுக்கு நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்க. ரைட்? தேங்க் யூ ஃபார் கீப்பிங் மீ சேஃப். இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி என்னைய பாதுகாப்பாக வைத்ததுக்கு நன்றி. பட் ஐ நீட் டு க்ரோ. ஆனா நான் வளரணும். ஹியர்ஸ் வாட் ஐ அம் சேஞ்சிங். என்னங்க? ஹியர்ஸ் வாட் ஐ அம் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இதெல்லாம் நான் மாத்துறேன்னு சொல்லிட்டு, என்னென்ன மாத்துறீங்களோ அதை எழுதுங்க. ஒரு லெட்டர் எழுதி மடிச்சு உங்க உங்களோட டேபிள்லயோ இல்ல உங்க பீரோலயோ நீங்க வச்சுக்கங்க. ரைட்டுங்களா? உங்களோட பழைய உங்களுக்கு நீங்க இந்த லெட்டர் எழுதுறீங்க. அந்த ரோலுக்கு நீங்க இந்த லெட்டர் எழுதுறீங்க. சரிங்களா? அப்போ கீப்பிங் மீ சேஃப்ன்னு என்ன அர்த்தம்னா, நெறைய நேரம் இந்த ரோல் எடுக்கிறதே வந்து நம்ம சேஃப்டியா இருக்கிறதுக்கு வேண்டி தான் சில சமயம் இந்த ரோல் வருது. அப்படி இல்லன்னா, இந்த ரோல் பார்த்தீங்கன்னா, மத்தவங்களோட அ தேவைகளுக்கு நம்ம இந்த ரோல நாம எடுத்துக்கிறோம். தட் இஸ் த ரீசன் வை வி ஆர் சேயிங் தேங்க் யூ ஃபார் கீப்பிங் மீ சேஃப். ஏன்னா, நம்ம நம்மளா அந்த இடத்துல இல்ல. நம்ம ஒரு ரோல் அந்த இடத்துல நம்ம எடுத்திருக்கோம். ஓகே. ஐஸ்வர்யா சேஸ், "ஐ ஆஃபர் மை ஃபேமிலி மை ஹியூமிலிட்டி அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் சேம்." ஓ! நீங்க அதையவே குடுத்து அதையவே கேட்கிறீங்க. ஆல் த பெஸ்ட். டெஃபினெட்லி யூ வில் கெட் தட். ஸோ இந்த லெட்டர யூ கேன் ரைட் இட் அட் தி ஏர்லியஸ்ட். பிரிஃபரபிலி இன்னைக்கே இந்த சப்ஜெக்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறப்ப நீங்க எழுதுங்க. "வி ஆர் நாட் ஜஸ்ட் தி ரோல்ஸ் வி ஹவ் பிளேட்." நம்ம ப்ளே பண்ண ரோல் மட்டும் கிடையாது. "வி ஆர் தி பீப்பிள் அண்டர்நீத்." என்னங்க? "வி ஆர் தி பீப்பிள் அண்டர்நீத்." நம்ம ஆ இந்த ஃபிலிம்ல வர ஹீரோ மாதிரி. அந்த ரோல் முடிஞ்சோனே கீழ இறங்குனோனே மேக்கப் கலெக்ஷன் ஆள் வேற மாரி இருப்பாங்க. நம்மளும் அந்த மாரி தான். நம்ம ஒரிஜினாலிட்டி வந்து நம்ம ரோலுக்கு பின்னால தான் இருக்கு. நம்மளோட ஆசை, ஓகே. நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட லட்சியங்கள் இதெல்லாமே உள்ள இருக்கு. நெறைய பேரு ஃபேமிலில வந்து நெறைய விஷயங்கள் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஓகே. கருப்சாமி சேஸ், "I offer family members to live to their wishes in a positive lifestyle." Wonderful. "And expect them to keep our family virtues to continue in generations." Wonderful, Karupsamy. Wonderful clarity. The next step will be to share this thing with your family members. Done. So, we are not just the roles we have played, we are the people underneath. அந்த ரோலுக்கு கீழ இருக்கிற ஆள் தான் நம்ம. ரைட்டுங்களா? நீங்களும் நானும் எல்லாத்துக்கும் இந்த ரோல் இருக்கு ஃபேமிலில. ஆனா அதுக்கு கீழ இருக்கக்கூடிய நபர் வேற. ரைட்? Let this be your quiet revolution. Let this be your quiet revolution. இந்த மாற்றம் ஒரு புரட்சியாக இருக்கட்டும். புரட்சிய பெருசா இல்லைங்க. Quiet revolution. சைலன்ட்டா மாறுவோம். For the betterment of our family and also for ourselves. நீங்க இந்த அ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. நீங்க பேங்க்குக்கு போனா பார்த்திருப்பீங்க. ஆ க கேஷ் கவுண்டர் ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. டெல்லர்ல இந்த டோக்கன் செக் குடுத்து டோக்கன் வாங்குற இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. ஆர்டில ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. லோன் செக்ஷன்ல ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. ஒரு 2 மாசம் கழிச்சு போனீங்கன்னா, இந்த ஆளுக எல்லாமே மாறியிருப்பாங்க. கேஷ் கவுண்டர்ல இருக்கிற ஆளு டோக்கன் குடுத்துட்டு இருப்பாரு. டோக்கன் குடுத்துட்டு இருக்க ஆளு ஆ பாஸ்புக் என்ட்ரில உட்கார்ந்திருப்பாரு. எல்லாமே மாத்திருப்பாங்க. அங்க என்ன பண்றாங்க? இந்த ரோல்ஸ சேஞ்ச் பண்றாங்க. ஒரே ரோல்ல உட்கார வைக்கிறது இல்ல. ரோல்ஸ சேஞ்ச் பண்றாங்க. திஸ் இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் பாயிண்ட் ஆர் எக்ஸாம்பிள் விச் யூ கேன் டேக். சொல்ல முடியாது. நீங்க மாறுற ரோல் இப்ப இருக்கிற புரொடக்டிவிட்டி விட உங்களுக்கு இன்னொரு புரொடக்டிவிட்டி அதிகமா குடுக்கலாம். அவங்க அப்பா பிசினஸ் பார்த்துருந்த வரைக்கும் வேற ஒரு லெவல்ல இருந்துச்சுப்பா. பையன் எடுத்ததுக்கப்புறம் பாரு 2 கடைய ஓப்பன் பண்ணிட்டான். அப்பாவுக்கு டபுளா இருப்பானாட்டு இருக்கு. ஸோ ரோல்ஸ் நீங்க சேஞ்ச் பண்றப்போ திங்ஸ் வில் ஆல்சோ ஸ்டார்ட் சேஞ்சிங். தி ஃபைனல் ஸ்லைட் வாட் யூ ஹவ் ஜஸ்ட் டன். இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? யூ ஹவ் பில்ட் எமோஷனல் வெக்காபுலரி யூசிங் இந்தியன் மெட்டஃபர்ஸ். இந்தியனோட அந்த வீணா ஸ்டேஜ் எல்லாம் வச்சுட்டு நம்ம சில எமோஷனல் வெக்காபுலரிஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். குரூப் இமேகோ கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டுங்களா? ஒண்ணு அந்த டிராமா பிக்சர் ஒண்ணு போட்டப்போ, 2வது இந்த சர்க்கிள வச்சு நீங்க போட்டீங்கல்ல, அந்த இது. அப்போ இந்த குரூப் இமேகோல நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம மைண்டுக்குள்ள ஒரு இமேகோ இருக்கு. அடுத்தவங்க மைண்டுக்குள்ள ஒரு இமேகோ இருக்கு. அந்த மாரி ஃபேமிலி இப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு மைண்டுக்குள்ள ஒவ்வொருத்தரோட மைண்டுக்குள்ள ஒவ்வொன்று இருக்கு. ஆனா எல்லாருமே ஃபேமிலி நல்லாருக்குன்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனா இதுல சேலஞ்ச் என்னன்னா, ஒவ்வொருத்தரோட இமேகோ வேற மாரி இருக்கு. அந்த இமேகோக்கு தகுந்தாப்புல அந்த ரோல்ஸ் அவங்க ப்ளே பண்றாங்க. சரிங்களா? எப்போ அந்த ரோல் கிளாரிட்டி எல்லாத்துக்கும் வருது, அந்த இமேகோ ஒரே மாரி வருதோ, ஃபேமிலில அந்த வீண அவுட் ஆஃப் டியூன் போன மாரி எந்த சீனுமே இருக்காது. எல்லாமே ஒருங்கிணைஞ்சிருக்கும்.
ஸோ யூ ஆல்சோ லூசன் grip ஆஃப் யுவர் ரிஜிட் ஃபேமிலி ரோல்ஸ். இந்த ரிஜிடாக இருந்த ஃபேமிலி ரோல்லேருந்து வேறு ரோல் என்ன எடுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்திருக்கீங்க. கிரியேட்டட் ஸ்பேஸ் ஃபார் சேஞ்ச், மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஒரு லெட்டர் எழுத போகிறீங்க, என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறீங்கன்னு சொல்லி அதுவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. கருமசாமி சேஸ் ஆக்சுவலி அவர் சில்ட்ரன் நீட் டு பி என்லைட்டன்ட் இன் திஸ் செஷன். கண்டிப்பாக கருமசாமி, அடுத்த செஷன் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. லாஸ்ட் டைம் நம்ம கேட்டனால தான் நான் இந்த செஷனை ஃபுல்லாக தமிழில் எடுத்தேன் நான். ஸோ நெக்ஸ்ட் செஷன் நம்ம தமிழ்லேயே எடுக்கலாம். பட் பவர் பாயிண்ட்ஸ் இங்கிலீஷில் இருக்கும், பட் ஐ கேன் ஆல்வேஸ் ஸ்பீக் இன் தமிழ் அண்ட் கிவ் பெட்டர் எக்ஸாம்பிள்ஸுங்க. நம்ம ஆஃப் ட்ராக் இதை பேசுவோம். நம்ம சில்ட்ரனுக்கும் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 சில்ட்ரன் இருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு உள்ள செஷன்ஸில். அவங்களுக்கு இதே டாப்பிக்கை வேறு மாதிரி எடுக்கலாம், அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகலாம். சரிங்களா? கண்டிப்பாக அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவங்க மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. வீல் ஒர்க் ஆன் தட் இன் கருமசாமி. ஸோ தி லாஸ்ட் ஸ்லைட், திஸ் இஸ்இன் தெரப்பி. இது வந்து நம்ம வந்து ஒரு 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 மெடிசனோ இல்லை ஒரு டாக்டரோ வேலையை பண்ணல, கிளாரிட்டி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இந்த கிளாரிட்டி வந்தாலே போதும், லைஃப்பில் லாட் ஆஃப் டேர்னிங் பாயிண்ட்ஸ் வில் கம், லாட் ஆஃப் சேஞ்சஸ் வில் கம். திஸ் இஸ் பவர் யூ கேன் டேக் ஹோம். இந்த பவர் வேறு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது. எந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கோ இல்லை எந்த ஒரு ஜிம்மோ இல்லை எந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலும் இந்த எனர்ஜி கிடைக்காது. ஏன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் விதின், ரைட்? உங்களுக்குள்ளேருந்து வரக்கூடிய இந்த பவர் இட்ஸ் ஆல்வேஸ் yours and you can take it home to apply it in your family. அதான் சொல்லுவாங்கல்ல, மாற்றம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? மாற்றம் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். இன்னைக்கு அந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. எங்கே கொண்டு வந்தீங்க? அந்த ரோலில் நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க. கண்டிப்பாக இந்த மாற்றம் வீட்டில் இருக்கிற மற்றவங்களையும் மாற்றும். உங்கள் ஃபேமிலியோட லெவல் இன்னும் மேலும் உயரும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Friends, any feedback or any suggestions? The floor is open. So if there are no questions, we'll close this session. Thank you, Karupasamy. Thank you, Suresh. Thank you, Sujata. And thank you, Aishwarya, for participating in this wonderful evening and session. Karupasamy says a gifted session for personal transition. கரெக்டுங்க கருப்புசாமி. ஸோ நம்மளோட அதான் சொன்னல, நம்மளோட அப்ஜெக்டிவ் ரொம்ப கிளியர். ஃபேமிலி மெம்பர்ஸ், அதில் பர்டிகுலராக சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் தி கேர்டேக்கர், இந்த பெரியவங்களை பார்த்துக்கக்கூடிய கேர்டேக்கர். சரிங்களா? இப்போ இந்த ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பேர்ன் அவுட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேர்டேக்கரோட ரோல்ஸில் வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் பின்னால் இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சப்ஜெக்ட்லாம் நம்மளுக்கு எல்லாம் இன்னும் ஈஸியாக போயிடும். Karupasamy says gifted session for personal transition. Thank you, Karupasamy. Aishwarya says today's session was nice and gotten me clarity in my role. Thanks, Aishwarya. Whatever clarity இங்கே இருக்கிறவங்களுக்கு என்னென்ன கிளாரிட்டி இருக்கோ அதை எல்லாத்துக்கும் நீங்கள் கொண்டு போங்க. Spread it to all places wherever you are, your family, your relatives, house, your friend circle, your workplace. Definitely there'll be a lot of transition and transformation. Thank you, friends. It is very nice of you to spend your evening time here, and I also enjoyed the session with you. So next week we'll catch up again on same 9 o'clock on Tuesday. Thank you.